வாரியார் சுவாமிகள் ஆன்மீகம் சார்ந்து பேசினார் என்பதை விட செயல்படுத்தியவர் அவர் வாரியார் சாமி. அவர் மாதிரிலாம் பேசினவங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது. அவருக்கு முறையாக அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காதவர். அவர் முருகனுடைய அருள் கொடுத்து அதனால படித்தவர். அவங்க அப்பா கிட்டே படித்தார். அவருக்கு 1330 திருக்குறள் தெரியும், 1324 திருப்புகழ் தெரியும், மகாபாரதம் தெரியும், பெரிய புராணம் தெரியும், கம்பராமாயணம் தெரியும், பாகவதம் தெரியும், பகவத்கீதை தெரியும், பைபிள் தெரியும், குரான் தெரியும். பைபிள் குரான் பேசுவார். பைபிள் தெரியும், குரான் தெரியும், சங்கீதம் தெரியும், எப்படி பேசணும் இங்கிதமும் தெரியும், வீணை தெரியும், மிருதங்கம் தெரியும், எல்லாமே தெரியும் வாரியார் சுவாமிகளுக்கு. வாரியார் சுவாமிகள் மேடையில் அவர் எத்தனையோ ஆன்மீக விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொன்னேன்ல, அதில் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு விஷயம் கேட்குறாங்க. சாமி, எங்கள் நாட்டில் இருக்கிற சாமி உங்கள் நாட்டில் இருக்கிற சாமி ஒரே சாமி தானா, சொல்லுங்கள் சாமி. ஆமாம் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டால், உங்கள் கடவுள் என்ன செய்கிறாரோ அதைத்தான் எங்கள் கடவுளும் செய்கிறாருனார். எப்படி சாமி அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊரில் சாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு.